ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சமீப காலமாக யூடியூப்பில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்க ஒரு நியூஸ் என்னன்னா, சீமான் வர்சஸ் ஈவே ராமசாமி என்னும் பெரியார். ஸோ ஆக்சுவலாக என்ன பிரச்சனை இவங்களுக்குள்ள, ஏன் இந்த முரண்பாடு ரொம்ப நாளாகவே நடந்துட்டு இருக்குன்றத நம்ம தெளிவாக பார்த்துருவோம். ஸோ லெட்ஸ் டேக் ஆஃப். Come on, here we go. ஈவே ராமசாமி என்னும் பெரியார் சமீப காலமாக யூடியூப்பில் இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்க டாபிக் இதுதான். சீமான் வர்சஸ் பெரியார் என்ன நடந்தது. ஒரு 10 நாள் ஒரு 12 நாள் இருக்கும். 12 நாள் முன்னாடி ஒரு ஸ்பீச்சில் வந்து சீமான் என்ன சொல்கிறாருன்னா, பெரியார் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, தங்கச்சி கூட போகல, அம்மா கூட போகலான்னு சொல்லி ரொம்ப தப்பான ஒரு வார்த்தையை வச்சு பெரியார் இந்த மாதிரி சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருந்தார். ஸோ ஒரு 10-12 நாளாகவே இதுதான் ரொம்ப போயிட்டு இருந்த ஒரு ஸ்பீச். அதுக்கான ப்ரூஃப் இல்லாமல் அவர் எப்படி அந்த மாதிரி பேசலான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்து 60-70 கேஸ் அவர் மேலே இருக்குது. அப்புறம் அவரோட வீடெல்லாம் அடிச்சு நொறுக்குனாங்க. ப்ரூஃபை கொடுங்கன்னு சொல்லிட்டு இதோட ப்ரூஃப் யாரும் கொடுக்கலன்னு சொல்லி யூடியூப்பில் பயங்கரமாக போயிட்டு இருக்க ஒரு நியூஸ் என்னன்னா, இன்னைக்கு வரைக்குமே ஈவே பெரியசாமி வர்சஸ் சீமான் எப்படி ஒரு பகுத்தறிவு தந்தைன்னு சொல்கிற பெரியார் அவர் எப்படி இப்படி இழிவாக பேசுகிறான்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக போயிட்டுருக்கு. ஒரு 2 நாள் முன்னாடி அஸ்வத்தாமன் சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து நான் ப்ரூஃப் தரேன்னு ஒரு ஆதன் நியூஸ் சேனலில் வந்து அவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாப்புல. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈவே ராமசாமி இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னாலுமே, ப்ரூஃப் கொடுத்தாலுமே அதை ஒரு செட் ஆஃப் பீப்புளால் அதை வந்து ஏற்றுக்க முடியல. எப்படி சொல்கிறது, தமிழனும் தமிழ் தேசியத்தையும் தப்பாக பேசின ஒரு ஆள் எப்படி நம்ம தமிழுக்காக வந்து எதிர்த்து போராடி இருக்க முடியும். தமிழ் மொழி வந்து காட்டு மிராண்டின மொழி, அதை வந்து வேலை பார்க்குறவங்கள்ட்ட கூட பேசாதுன்னு சொன்ன ஒரு ஆள் எப்படி நம்ம தமிழ் தேசத்துக்காக போராடி இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது ஆன்சர் இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் தான் வந்து பெண்களுக்காக போராடினார்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் எப்போ நடந்துச்சுன்னு தான் தெரியல. தமிழுக்காக போராடினார், ஹிந்தி எதிர்த்து போராடினார். பட் ஹிந்தி எதிர்த்து எதுக்காக போராடினார்? தமிழுக்காக இல்லை, இங்கிலீஷுக்காக. ஸோ நம்ம தமிழ் மொழியை இல்லாமல் இங்கிலீஷ் மொழி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வாரத்துக்கு வேண்டி அவர் போராடி இருக்கிறாரே தவிர தமிழனுக்காக அவர் போராடலையே. ஸோ இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக அன்னைக்கு சீமான் வச்ச ஒரு கொஸ்டினுக்கு இப்போ ரீசெண்டாக யூடியூப்பில் வந்து நிறைய பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம திராவிடர்கள் கிடையாது, நம்ம தமிழர்கள், நம்ம ஈவே ராமசாமி வந்து நம்ம ஒரு இதாக எடுத்துக்கக்கூடாது, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கக்கூடாது, நம்ம தமிழ் தேசியத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், தமிழர்களை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ யூடியூப்பில் வந்து நிறைய பேர் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் வந்து தமிழ் தேசியம் திராவிடம்ன்றது வந்து 2ஆக பிரிஞ்சு இப்போ தான் நமக்கு தெரிய வருது. சமீபமாக ஒரு ரீசெண்டாக விஜய் நடத்தின மற்ற மாநாட்டில் கூட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெரியாரை முன்னிறுத்தி தான் அவருமே பேச தொடங்குறாரு. பகுத்தறிவு தந்தை பெரியார் சொல்கிற கோட்பாடுகளை நாங்களும் ஆமோதிக்கிறோம், நாங்களும் அதை வரவேற்கிறோம்னு சொல்லிட்டு அவருமே இப்போ ஒரு தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு ஒரு தமிழனாக இருந்துக்கிட்டு அவருமே பெரியாரை தான் ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ இப்போ தான் வந்து அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த தமிழ் தேசியவாதியும் அப்புறம் திராவிடம் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு வைரல் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. திராவிடமும் தமிழ் தேசமும் எனது இரு கண்களை அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் சீமானை ரொம்ப கொந்தளிச்சிட்டார். ஏன்னா பல வருஷமாக அவர் கட்டமைச்சு கொண்டு வந்த ஒரு தமிழ் தேசிய மக்கள்னு சொல்லிட்டு அவருக்கு கொண்டு வந்த கொஞ்சம் இது வந்து ஒரு, ஏன்னா அவரோட கூட்டத்திலே விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. எங்கே இவங்க இங்கேருந்து அங்கே போயிடுவாங்கன்னு ஒரு பதட்டம் இருக்க தானே செய்யும். ஸோ அந்த ஒரு பதட்டத்தில் வந்து அவர் ரீசெண்டாக கொடுத்த கொஞ்சம் பேட்டியில் கொஞ்சம் உளறி இருப்பார். பட் இப்போ வந்து அவர் கரெக்டான ஒரு ரூட்டில் போயிட்டுருக்காரு. ஸோ நிறைய பேர் அதுக்கு சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. இப்போ பிஜேபியில் இருந்து வர சீமான் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா, இந்த பெரியாரோட கருத்து ரீதியில் அவர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இதுக்கு முடிவு எப்போ வரும்னா, இதுக்கு கன்க்ளூஷன் எப்போ கிடைக்கும்னா, யாராவது ஒரு ஆள் ஒத்துக்கணும். ஒன்று இவங்க ஒத்துக்கணும், இல்லை இவங்க ஒத்துக்கணும், இல்லை 2 பேருமே அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்கன்னா அடிச்சுக்கிட்டே தான் இருக்க முடியும். ஸோ
சீமான் சொன்னது பொய், அதுக்கு ஆதாரம் கொடுங்கன்னு சொன்னாங்க, அதுக்கு ஆதாரம் கொடுத்துட்டாங்க. சண்டை போடணும்னா கருத்தியல் ரீதியாக சண்டை போட்டால் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா புதுசு புதுசான சொல்கிறத விட உண்மைகள் வெளியே வரும். மக்களுக்கு தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு மக்களுக்கு தெரியும். ஸோ இந்த விதத்தில் சீமான் கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்காரு, கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காருன்றது என்னோட கருத்து. ஸோ உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.